ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டாக வரும். இது வந்து பார்ட் 2. நம்ம வந்து கும்பகோணத்தில் உள்ள ஒரு சில கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். பார்ட் 1ல் நான் வந்து சொல்லியிருந்தேன். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னாக்கா நான் வந்து கார்ட்ஸ்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான கோவில்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கும்பகோணம் சைடில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு எப்படி தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரியே பிரகதீஸ்வரர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிவலிங்கத்தை வந்து நம்ம அந்த கோயிலில் வந்து பார்த்தோம். எவ்வளோ அழகான சிற்பக்கலையோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற அந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாவிளக்கெலாம் போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா திருவிடைமருதூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் திருவிடைமருதூரில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தெருவில் 4 தெருவுலேயும் 4 மிகப்பெரிய கோயில்கள் வந்து இருக்கும். நடுவில் இந்த சுவாமி கோயில் இருக்கும். அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இதை மாதிரி ஒரு பெரிய கோயிலை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ அழகான கோவில் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே ஆன்மீக சேனலில் நான் வந்து நிறையா சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற கோவில் வந்து எல்லா தோஷங்களும் வந்து விளக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலோட தெப்பக்குளம். அவ்வளோ அழகாக வந்து இருக்குங்க குளம். கோவிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பா நடக்க 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 அவ்வளோ பிரம்மாண்டம்னா ஆச்சரியப்பட்டு போனோம். நம்ம கும்பகோணத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய கோயில்கள், நிறைய கோயில்கள், அந்த கும்பகோணம்னே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கோயில்கள் வந்து இருக்கும். கும்பகோணத்திலே பிறந்து வளர்ந்தவங்கலாம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கோயில் பார்த்துருப்பாங்க. கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வைத்தீஸ்வரம் கோயில், இந்த பக்கம் வந்திங்கன்னா திருவாரூர், நீடாமங்கலம் சுற்றிலுமே வந்து அவ்வளோ சிவஸ்தலங்கள், அவ்வளோ பெருமாள் கோவில்கள் அவ்வளோ இருக்கும். இந்த கோவிலில் வந்து என்னென்னாக்கா பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்ங்க. நம்ம வந்து எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஏன் அதை மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மாதிரி நமக்கு புரியாத புதிருக்கெலாம் விடை கொடுக்குற ஒரு ஸ்தலம் தான் இது. இந்த கோவிலில் பிரம்மவதி தோஷத்தை போக்குறதுக்காக பணம் கட்டினோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கனாலே எப்படி பணம் கட்டணும், எங்கே போகணும், எதை மாதிரி தோஷ நிவர்த்தி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தான் வந்து பாவை விளக்கு உருவான இடம். முதல்ல வந்து பாவை விளக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் தான் வந்து உருவாகிச்சு. வந்து பார்த்திங்கனாக்கா வடக்க வந்து 2 பேர் வந்து ரொம்பவே சின்சியராக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் சக்ஸஸ் ஆனாக்க நான் இந்த மகாலிங்க சுவாமிக்கு லக்ஷ தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. வேண்டினோடனே அதே மாதிரி காதல் கை கூடின உடனே இந்த கோவிலில் வந்து லக்ஷ தீபமும் ஏற்றிட்டு நன்றி செலுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாவையை பண்ணி அந்த பாவை விளக்கு எப்போதுமே வந்து சுவாமிக்கிட்ட அந்த விளக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பாவை விளக்கு அங்கே வந்து பிரம்மாண்டமாக எரியும். அந்த பாவை விளக்கு மேலேயே இந்த பாவை விளக்கு எப்படி தோன்றுச்சு, என்ன வரலாறு அப்படிங்கிறதையும் வந்து அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க. காதல் கை கூடணும் அப்படின்னா மகாலிங்க சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நான் தீபம் ஏற்றுறேன்னு வேண்டினாலே போதும், அத்தனை காதலும் வந்து கைகூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிங்கக்கிணறு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இப்பயும் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து இந்த கிணத்துலேருந்து தான். இப்போ மோட்டார் போட்டு பண்ணினாலும் எப்போதுமே இந்த கிணத்துலேருந்து தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள், அந்த தீர்த்தம் வந்து இந்த தீர்த்தத்தில் தான் வந்து நடக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கோவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே 2 இடத்துல தான், அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கனாக்கா 2 இடத்துல மூகாம்பிகை வந்து இருக்காங்க. ஒன்று வந்து கர்நாடகாவில் வந்து மூகாம்பிகை இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கோவில்லையும் மூகாம்பிகை வந்து இருக்காங்க. ஸோ இந்தியாவிலே நீங்கள் பார்க்கணுன்னா 2 இடத்துலாம் பார்க்க முடியும். ஒன்று கர்நாடகாவில் உள்ளது, இன்னொன்று வந்து இந்த கோவிலில் வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மன். ஸோ அதே மாதிரி போகும்போது இந்த கோவிலுக்கு ஒரு வழியாகவும், வரும்போது திரும்பி அந்த பிரம்மவதி தோஷம் இருக்கு இல்லையா, அந்த வழியாக வந்து போவாங்க. அதே மாதிரி சுவாமியை பார்த்துட்டு அந்த தோஷம்லாம் கழிச்சிட்டு வரும்போது வேற ஒரு வழியாக தான் வரணும், திருப்பி அதே வழியில் வரக்கூடாது. அது ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக அங்கே வந்து இருப்பாங்க. இந்த கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சோம். சூப்பராக தரிசனம்லாம் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்துலேயே வந்து திருபுவனம் வந்து பட்டு ரொம்ப ஃபேமஸ். எப்படி வந்து காஞ்சிபுரம் வந்து பட்டு ரொம்ப ஃபேமஸோ, திருபுவனத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டு புடவைகள்லாம். அங்கேயும் போயிட்டு அங்கே வந்து இன்னும் ஒரு கோவில் வந்து சூப்பராக இருக்குது. சரபேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில். அங்கே வந்து இப்போ கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டுருக்கிறதுனால அந்த பணியெலாம் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து இந்த கோவில் வந்து அவ்வளோ சூப்பருங்க. சரபேஸ்வரருக்கான ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தீராத கஷ்டம் இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி கோர்ட் வழக்குகள் அது மாதிரிலாம் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. சொத்து வழக்கு வந்து இழுவையில் இருக்குது. இது மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக கோர்ட்டு வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா
இந்த கோவிலில் உள்ள இறைவனை சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரபேஸ்வரியும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதெல்லாம் வந்து சீக்கிரம் தீர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அங்கே சுத்தம் பண்ணி அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அந்த குருக்கள்கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா இங்கே சரபேஸ்வரருக்கு நீங்கள் வந்து வேண்டிக்கினாக்க கேதுவால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு கேது தோஷம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பரிகாரமும் இங்கே வந்து நடக்கும். அவங்க வந்து ருத்ர ஜபம் கூட பண்ணுறாங்க. எல்லா சுவாமிக்குமே பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து பிரசாதத்தை அனுப்பி விட்ருவாங்க. கடைசி வாரம் வந்து நீங்கள் ஹோமமும் வந்து உட்காந்து பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் சரபேஸ்வரர். சென்னையில் உள்ள சரபேஸ்வரர் கோவிலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டிவோஷனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டிவோஷனல் சேனல் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எந்த கோவிலை பற்றி நீங்கள் தெரியணுனாலும் அந்த டிவோஷனல் சேனலில் போய் பார்க்கலாம். டீட்டெயில்டாக வந்து அவ்வளோ சூப்பரான கோவிலை பற்றின தகவல்கள் அந்த சேனலில் வரும். பியோர்லி வந்து டிவோஷனல். ஸோ இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வாங்க. திருவிடைமருதூர் கோவிலும் சரி, இந்த கோவிலும் சரி, நீங்கள் பார்க்க ஆச்சரியப்படக்கூடிய அவ்வளோ கட்டிட வேலைப்பாடுகள் வந்து இருக்கும். சூப்பராக வந்து திருபுவனம் கோயிலும் பார்த்தாச்சு, மகாலிங்க சுவாமி கோயிலும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பினா தான் நம்ம வந்து நைட்டு ஒரு 12 மணி போல் சென்னை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்ஸ் போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு அப்படியே சென்னை வந்து சேர்ந்தோம். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.